வணக்கம். மீன ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 12வது ராசி. வெளிநாடு வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, முதலீடுகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். மீன ராசிக்காரங்க இந்த ரிலேஷனில் இருக்கிறவங்க, நண்பர்களாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க, மீனராசி போட்டு பாடா படுத்துது, எப்போ தான் ஒரு நிம்மதியான ஒரு சூழல் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. தசாபுத்திகள் நல்லா நடந்துட்டு இருந்ததுன்னா பெருசாக பாதிக்காது. அதாவது சனி திசையோ சனி புத்தியோ இல்லை சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு அதிகமான ஒரு பாதிப்புகளை இது காமிக்கும். சரி, இப்போ எப்படி இருக்குது நவம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் அதிசாரத்தில் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். அவர் பயிற்சி ஆனதும் இல்லாமல் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியவே பார்க்குறார். இது நல்ல ஒரு சிறப்பான அமைப்புனே சொல்லலாம். ஏன்னா குரு பார்வைக்கு கோடி குற்ற நிவர்த்திங்கிற அடிப்படையில் அவர் குரு பகவான் இந்த ஜென்ம ராசியவே பார்க்குறார், சந்தனையும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார். அப்படிங்கும்போது சந்தனுடைய காரகம் தற்காலிகமாக சிறப்படையும். ஒரு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய கடக ராசியில் இருக்கிறதுனால 5ஆம் இட விஷயங்களும் ஆக்டிவேட் ஆகும். 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம், மன மகிழ்ச்சி, தெய்வ அனுகிரகம், குலதெய்வ வழிபாடு. எப்பவுமே கேந்திர திரிகோணங்களில் ராசி அதிபதி போகிறது சிறப்பு. 6, 8, 12 தான் போகக்கூடாது. மற்றபடி கேந்திர திரிகோணத்தில் ராசி அதிபதி போகிறது சிறப்பு தான். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்ப்பார். அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்கு 9ஆம் வீடு விருச்சிகம். அந்த விருச்சிக ராசியும் குரு பகவான் பார்க்குறார். பாக்கியாதிபதிக்கும் குருவுடைய பார்வை விழுகிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு தனாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துலையே ஆட்சி பலம் பெறார். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அதுவும் குரு பார்வையில் இருக்கிறார். அதுவும் நல்ல அற்புதமான அமைப்பு. ஏன்னா பாக்கியாதிபதி பலம் பெற்றாலே பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறக்குண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஒரு சில பேர்த்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் போய் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்குவாங்க. இது எல்லாமே பாக்கியாதிபதி பலம் இழக்கும் போது தான் அது நடக்கும். பாக்கியாதிபதி பலமாக இருந்தார் அப்படின்னாலே எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை பாதிக்காது. இயற்கையான சூழலே உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். 9ஆம் அதிபதி பலம் பெறதுனால தந்தை வர்க்கத்தார் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம், ஒரு சப்போர்ட் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள், அதாவது தந்தை வழி சொத்துக்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம், ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. பொருளாதாரம் ஏதாவது வர வேண்டிய இடத்துல பணம் வராமல் இருந்ததுன்னா அது எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. தனாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது பொருளாதார வரவுகள் சிறப்பாகவே இருக்கும். வராமல் தடவட்டு நின்றிருந்த பணம் எல்லாமே வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா தனாதிபதி பாக்கியாதிபதி பலம் பெற்று ஜென்ம ராசியை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனியுடைய தாக்கமே இருக்காது. ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும். நவம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல கிரகமைப்பு இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நன்மையான பலன்களை அளிப்பாங்க அப்படிங்கிற ஜோதிட விதி உண்டு. அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் சிறப்பு. அப்போ அந்நிய மதத்துக்காரங்க, அந்நிய மொழி பேசுகிறவங்க, வேற்று இனம் வேற்று மதத்துக்காரங்க மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம், ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அந்நிய நபர்கள் மூலிமா ஏதாவது முதலீடுகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டை பார்வை செய்வார். குரு பகவான் 11ஆம் வீட்டை பார்வை செய்கிறது சிறப்பு. 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யறதுனால ஒரு சேவிங்ஸ் ஏற்படும், ஒரு பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே சிறப்பாக உண்டு. நவம்பர் மாத கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்குது அப்படின்னா, நவம்பர் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவம்பர் 24ஆம் தேதி புத பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 3 கிரகங்கள் தான் நவம்பர் மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க. மற்ற கிரகங்கள் எதுவுமே பயிற்சி ஆகலை.
ஸோ உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கடந்த மாதங்களில் வந்து நீச்ச நிலையில் இருந்தார். நவம்பர் 3ஆம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் வந்து பெறுவார். 3ஆம் அதிபதிங்கிற அமைப்பில் வந்து அவர் ஆட்சி பலம் பெறுறது வந்து சிறப்பு. மனோதைரியம் வந்து அதிகரிக்கும், முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க. 3ஆம் அதிபதி வந்து பலம் பெறும்போது தான் வந்து முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க. மனோதைரியம் வந்து அதிகரிக்கும். அப்புறம் பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். ஒருத்தருடைய சப்போர்ட் கிடைக்கணும்னா 3ஆம் அதிபதி வந்து பலம் பெறும்போது தான் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஆனால் அவரே வந்து அட்டமாதிபதியாக இருந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். பெண்கள் சார்ந்த விஷயம், மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மைனஸான பலனை வந்து கொடுப்பார். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை வந்து கொண்டு வருவார். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது வந்து சிறப்பு. அப்போ 4ஆம் இட விஷயங்கள் 7ஆம் இட விஷயத்தில் வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து பலமாக இருக்கிறது, 7ஆம் அதிபதி வந்து பாகிஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால அந்த பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். எப்போவுமே வந்து 7ஆம் அதிபதி வந்து கேந்திர திரிகோணத்தில் போகும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு அந்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி சுப பலன்களை வந்து அதிகமாக பெற்றுக் கொடுக்கும். இப்போ ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறது, பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இருந்தாலுமே வந்து இந்த ஜென்மச்சனி நடக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு முக்கிய முடிவுகள் வந்து நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு. நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையில் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல பேர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. தேவையில்லாத மன அழுத்தங்கள் தான் வந்து எதாவது ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும். இல்லை வேலை செய்கிறவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து வரலாம். இல்லாட்டி மேல் அதிகாரி மூலிமா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து இந்த மீனராசிக்காரங்க வந்து இப்போ சந்திச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஜென்மச்சனி நடக்கிறதுனால புதிய தொழில் முயற்சிகள் வந்து எதுவும் எடுக்க வேண்டாம். முதலீடுகளை போட்டு எந்த ஒரு தொழிலும் வந்து தொடங்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு. மீனராசிக்காரங்க வந்து முக்கியமாக வந்து ஒரு வழிபாடு வந்து செய்யணும். ஏன்னா நீங்கள் மீனராசிக்காரங்க வந்து புரட்டாதி நட்சத்திரம், உத்தட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்து 27 நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும். நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லி வந்து ஒரு நட்சத்திரம் வந்து வந்துட்டுருக்கும். அதில் வந்து நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து எப்போ வருதோ அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளார் போய் ஈஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடுபலன்கள் குறைஞ்சி உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உடல் ஊனமுற்றவங்க, துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைஞ்சி உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.